பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 18 பேர் வந்து உள்ள போயிட்டாங்க. ஸோ, அதுக்கான லிஸ்ட் நமக்கு கிடைச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேட்மேன் ரவி என்று சொல்லப்படுற ரவிச்சந்திரன் தாங்க போயிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிக் பாஸ் ரிவ்யூவர்னே சொல்லலாம். நிறைய ரிவ்யூலாம் பண்ணியிருக்காரு பிக் பாஸ். அது மட்டும் இல்லாம, ஒரு டைரக்டர், ப்ரொடியூசருமா இருந்த இவர் பார்த்தீங்கன்னா, இப்போ பிக் பாஸ்க்குள்ள போயிருக்காரு. இவர் எந்த அளவுக்கு வந்து சூட் ஆக போறாரு பிக் பாஸ்ல சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சஞ்சனான்னு சொல்லப்படுற ரீசென்ட்டா மகாராஜா நம்ம விஜய் சேதுபதி கூட பொண்ணா நடிச்ச சஞ்சனா வந்து இப்போ வந்து யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் தான் வந்து உள்ள வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சுனிதா ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸ்னே சொல்லலாம். விஜய் டிவில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஷோலயும் வந்து மேக்ஸிமம் வந்து இவங்க இருப்பாங்க. குக் வித் கோமாளின்னு சொல்லிட்டு அந்த ஷோல வந்து கோமாளியா நடிச்சிருக்காங்க. நிறைய டான்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜா இருப்பாங்க. இவங்களும் வந்து பிக் பாஸ்க்குள்ள போயிருக்காங்க. ஸோ இவங்களோட ஆக்டிவிட்டி என்ன மாதிரிலாம் இருக்க போகுதுன்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சத்யா இவர் வந்து சீரியல் ஆக்டர். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸோட உள்ள போறாரு. ஸோ அதே ஃபிட்னஸோட வெளியே வராரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் முத்துக்குமார். இவர் வந்து நிறைய வந்து எஸ்எஸ் மியூசிக்ல வந்து ரிவ்யூவரா இருந்திருக்காரு. இவர் வந்து செம சூப்பரா பேசுவார் எஸ்எஸ் மியூசிக்ல. ஸோ அதேமாதிரி பிக் பாஸ்ல போயிட்டு எதனா ரிவ்யூ பண்ணுறாரா, இல்லை இவர் யாருன்னா வச்சு ரிவ்யூ பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் தீபக். இவரை பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ்னே சொல்லலாம். நிறைய சீரியல், நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ்னால இவரோட கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதே கேரக்டரோட உள்ளே இருப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கானா ஜெஃப்ரி. இவர் வந்து ஒரு லெஸ் ஃபெமிலியர் ஃபேஸ்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு இவர் தெரிஞ்சிருக்காரு. இந்த பிக் பாஸ் ஷோ மூலியமா வந்து இவர் தெரியறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ கானா ஜெஃப்ரி என்ன மாதிரிலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தர்ஷா குப்தா. ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ்க்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு 3 சீசனாக ட்ரை பண்ணி ஃபைனலாக இந்த சீசனில் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, ஆக்டர் ரஞ்சித். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு படம் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் வந்து பயங்கரமாக வந்து பேசப்பட்டார். அது எந்த அளவுக்கு பேசப்பட்டார் சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸில் அதே மாதிரி தான் இருக்காரா, இல்லை வேறு கேரக்டராக இருக்க போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே ஆனந்தி. இவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, புக்ஸில் நிறைய ரிவ்யூ போடுவாங்க. சூப்பராக பேசுவாங்க. நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க என்ன மாதிரிலாம் பண்ண போகிறாங்க பிக் பாஸில், என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால். இவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு விஜய் டிவியில் ஃபெமிலியரான ஃபேஸ்னே சொல்லலாம். ரீசெண்டாக ஒரு குக் வித் கோமாளில் கூட வந்திருந்தார் லாஸ்ட் சீசனில். இவரும் வந்து பிக் பாஸ்க்குள்ளே வந்திருக்காரு. என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அர்ணவங்க. இவரும் வந்து ஒரு சீரியல் ஆக்டர்னு சொல்லலாம் விஜய் டிவியில். இவரும் வந்து பிக் பாஸ்க்குள்ளே போயிருக்காரு. இவரோட கேரக்டர் என்ன மாதிரி தான் இருக்க போகுது சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அருண் பிரசாத்ங்க. இவரை தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கவே மாட்டாங்க. சீரியல் பார்க்க எல்லாருமே இவரை தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு கண்ணம்மா சீரியலில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் நடிக்கிற அருண் பிரசாத்தும் உள்ளே போயிருக்காரு. இவர் என்ன பண்ண போகிறார் பிக் பாஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவரோட கேரக்டர் பார்க்க. அவரோட சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அருண் பிரசாத் என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. கண்டஸ்டன்ட்லாம் உள்ளே போயிட்டாங்க. டே 1 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கோம். பிக் பாஸ்ல அப்டேட் பேக் டு பேக் இனிமேல் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன நடக்க போகுது. ஹாட்ஸ்டார் 24/7 வந்து அப்டேட் போயிட்டுருக்கோம். நம்ம சேனலில் வந்து பேக் டு பேக் அப்டேட் வந்துட்டே இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய அப்டேட் வந்து பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.